இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டு சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரியும் அவர்களுடைய படகுகளை மீட்டுத் தர கோரியும் ராமேஸ்வரம் பாம்பன் பகுதியில் மீனவர்கள் கஞ்சி தொட்டி திறந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாலா. இலங்கை சிறையில் 96 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டு வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதுல நாட்டுப்படகு மீனவர் தூத்துக்குடி மற்றும் பாம்பன் பகுதியைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர் 43 பேர் அதில் இருக்காங்க. இதனால நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடிப்பு முறை என்பது பாரம்பரிய மீன்பிடிப்பு முறை. அதனால எங்களுடைய யாருடைய கடல் வளமும் அழியாது. நாங்கள் போருக்கு முன்பும் போருக்கு பின்பும் போர் நடந்திருந்த காலங்களில் நாங்கள் 2 நாட்டு மீனவர்களுடன் இணக்கத்துடன் நாங்கள் பாரம்பரிய முறைப்படி நாங்கள் மீன்பிடித்து கொண்டிருந்தோம். அதனால் இலங்கை கடற்படை எங்கள் மீது தாக்குதல் நடத்த மாட்டாங்க. அந்த பகுதி மீனவர்கள் எங்கள் மீது புகார் தெரிவித்தது கிடையாது. ஆனால் தற்பொழுது இலங்கை கடற்படை திட்டமிட்டு எங்களை தாக்குதல் நடத்துறாங்க. தாக்குதல் நடத்துவது மட்டும் இல்லாமல் சிறைப்பிடித்து அவர்களுடைய படையையும் பறிமுதல் செய்து கொண்டு போறாங்க. ஆகவே இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக மத்திய அரசு உடனடியாக எங்கள் மீது கவனம் செலுத்தி இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக மீட்டு தர வேண்டும். இதனால் மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு தற்பொழுது இலங்கை சிறையில் இருப்பதன் காரணமாக எங்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே எங்களுடைய மீனவர்களுடைய வருமானத்தை நம்பியிருந்த குடும்பங்கள் தற்பொழுது பசியும் பட்டினியாக இருப்பதன் காரணமாக இங்கே உள்ள மீனவர்கள் அமைப்புகள் அனைத்துமே ஒன்று திரண்டு கஞ்சி தொட்டி திறந்து போராட்டங்கள் நடத்தி கஞ்சி தொட்டி திறந்து அவர்களுக்கு உணவு அளிக்கும் போராட்டத்தை தற்போது நடத்தி வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசுக்கு எதிராகவும் கோஷங்கள் உடனடியாக மீனவர்கள் தொழிலையும் பாதுகாப்பதற்காக வழிவகை செய்ய வேண்டும் என போராட்டம் நடத்தியுள்ளன. மற்றும் இந்நிலையில் போராட்டம் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் 5வது நாளாக தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்ததாக வரும் 21ஆம் தேதி மீன்வளத்துறை அலுவலகத்தில் ராமேஸ்வரத்தில் உள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தில் குடும்பத்துடன் மீனவர்கள் அனைவரும் குடும்பத்துடன் முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என மீனவ சங்கம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த கஞ்சி தொட்டி திறக்கும் போராட்டத்தின் காரணமாக அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் விதமாக தற்பொழுது போலீசார் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் எதுவும் அசம்பாவிதங்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காக தற்பொழுது அதிரடிப்படை போலீசார் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக உடனடியாக மத்திய அரசு உடனடியாக இலங்கை கடற்படையில் உள்ள படகுகளை மீனவர்களை மீட்டு தர வேண்டும், பாதுகாப்பாக மீன்பிடிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்பது இப்பகுதி மீனவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது.